பிரபல அமைச்சர், பிரபல தமிழ் நடிகை ஒருத்தவங்கள ஏமாத்துனதோட மட்டும் இல்லாம, பாலியல் ரீதியா அவங்களோட தொடர்பு வச்சு 3 முறை அவங்கள பிரெக்னன்ட் ஆக்கி, அதுக்கப்புறமும் 3 முறை அபார்ஷனும் பண்ண வச்சிருக்காரு. இப்ப அந்த நடிகை "நான் நம்பி மோசம் போயிட்டேன். என்ன ஏமாத்திட்டாப்ல" அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்ததோட மட்டும் இல்லாம, கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவுல பரவலா பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு இருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. கடந்த 2017ல அதிமுக ஆட்சி காலத்துல தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருந்தவர் தான் மணிகண்டன். இந்த மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி குடுத்த புகார் தான் இப்ப பரபரப்பா பேசப்படுதுங்க. இந்த சாந்தினி யாருன்னா, நீங்க நாடோடிகள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல அந்த ஹீரோ, அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜோடிய சேர்த்து வைக்க போவாங்க. சம்போ சிவ சம்போன்னு பாட்டெல்லாம் வரும். அந்த ஜோடி அந்த ஜோடியில ஒரு பொண்ணா வரும்ல ஆக்சுவலா. அதாவது ஒரு அ ஒரு பெரிய பணக்காரனோட பார்த்தோன்னா பொண்ணா வரும். அந்த பொண்ணு தான் சாந்தினி. அந்த ஹீரோயின தான் இவர் பார்த்தோன்னா ஏமாத்தியிருக்காருங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, மணிகண்டன் மீது இந்த நடிகை சாந்தினி கொடுத்திருக்கக்கூடிய 5 ஆண்டு கால குடும்ப வாழ்க்கை. அதாவது நானும் அவரும் சாதாரணமா இல்ல. 5 வருஷம் ஒரே வீட்ல ஒண்ணா புருஷன் பொண்டாட்டியா பார்த்தோன்னா வாழ்ந்திருக்கோம். அப்பத்தான் 3 முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்கேன். அப்படின்னு அவங்க இவர் மேல மோசடி புகார் முதற்கொண்டு எல்லாமே குடுத்துருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குங்க. இன்னைக்கு செய்தியாளர்கள சந்திச்ச நடிகை சாந்தினி, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தையும், மகளிர் ஆணையத்தில பரபரப்பு சம்பவங்களையும், அதாவது மகளிர் ஆணையத்தில அவங்க உட்காந்து தங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையான பரபரப்பு சம்பவங்களையும் கண்ணீரோட பார்த்தோன்னா விவாதிச்சு சொல்லியிருக்காருங்க. அதில 3 முறை அவர் கட்டாயமா கருக்கலைப்பு பண்ண வச்சிருக்காருன்னு. அதாவது முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருக்கார்ல, தகவல் தொழில்நுட்பத்துறை. அவரு தன்னை திருமணம் செய்து கொள்றதா சொல்லி 5 வருஷமா ஒரே வீட்ல கணவன் மனைவியா நாங்க இருந்தோம். அந்த காலகட்டத்தில தான் 3 முறை தான் கர்ப்பம் அடைஞ்சதாவும், ஆனால் மணிகண்டன் தன்னை வலுக்கட்டாயமா தொந்தரவு செஞ்சு கருக்கலைப்பு செய்ய வச்சதாவும், தன்னை திருமணம் செய்ய இப்ப மறுக்கிறதோட மட்டும் இல்லாம, தங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள சமூக ஊடகங்கள்ல வெளியிட்டுருவேன் அப்படின்னு, அதாவது கொ ரொம்ப அவங்க அந்யோன்யமா பார்த்தோன்னா இருக்கிறப்ப, இவர் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்திருக்காரு. அத நான் ஊடகத்தில சமூக ஊடகத்தில வெளியிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதா இவங்க புகார் குடுத்திருந்தாங்க. இதில செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தினி, கடந்த 2021ஆம் ஆண்டு மணிகண்டன் தன்னுடைய ஆட்கள வச்சு எங்க வீட்ல பெட்ரோல் பாம் அடிச்சாரு. இந்த வழக்கு தொடர்பாக டி. நகர் முன்னாள் கவுன்சிலர் ராமநாதன்கிறவரு என்ன சந்திச்சு பேசினாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி குடுக்க போறாங்க. அதனால உன்னுடைய வழக்க வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆனா, அப்ப நான் நம்பலங்க. அதுக்கப்புறமும் மணிகண்டனே என்ன நேரடியா சந்திச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதோட மட்டும் இல்லாம, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. உனக்குன்னு ஒரு எதிர்காலம் அமைச்சுக்க அப்படின்னு வழக்கம் போல பார்த்தோன்னா, எல்லாருமே இந்த சினிமாவுல பேசுற மாரி டயலாக்க இவரும் பேசினாரு. அது மட்டும் இல்லாம, உன்னுடைய வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, அது எல்லாத்தையும் நான் செஞ்சு குடுக்குறேன். நீ கவலைப்படாதன்னு எனக்கு வாக்குறுதி குடுத்தாரு, உறுதி அளிச்சாரு. அவர் சொன்ன வார்த்தைகள நான் நம்பித்தேன். நான் போயி மணிகண்டன் மேல குடுத்த அந்த வழக்க வாபஸ் வாங்குனேன். ஆனா, நான் வழக்க வாபஸ் வாங்குன 2டே நாள்ல மணிகண்டனுடைய எல்லா ஃபோன் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்ங்க. எந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணாலும் அவர் நம்பர் பார்த்தோன்னா எடுக்கல. ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப்ன்னு. கடந்த 4 வருஷமா அவர என்னால தொடர்பு கொள்ளவே முடியல. அவர கான்டாக்ட் பண்ணவே முடியல. இது தொடர்பா முன்னாள் முதலமைச்சரா வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட போயி நான் மனுவும் குடுத்திருந்தேன். ஆனா, அவரு அத வாங்கிட்டு இப்ப வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலங்க. அது மட்டும் இல்லாம கடந்த பிப்ரவரி மாதம் மகளிர் ஆணையத்தில புகார் குடுத்தேன். தேர்தல் நேரங்கிறதுனால வழக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவிய அப்படின்னு சொல்லி, அதுவும் எனக்கு தள்ளி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜூன் 10ஆம் தேதி மணிகண்டனுக்கு முதல் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா, அப்பவும் அவர் ஆஜராகாம, அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி, அடுத்த முறை நிச்சயமா வருவார்ன்னு சொல்ட்டாங்க. அதன் அடிப்படையில 2வது சம்மன் அனுப்பப்படும்னு முன்னாள் மணிகண்டன், அதாவது முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு சொல்லப்பட்டது. அதே மாரி 2வது சம்மன் அனுப்புனாங்க. அப்பயும் அவர் ஆஜராகலங்க. மாறாக அவருடைய வழக்கறிஞர்கள் மகளிர் ஆணைய அலுவலகத்தில பெரும் பிரச்சனை செஞ்சுகிட்டு இருக்காங்க.
மணிகண்டனுடைய வழக்கறிஞர்கள் அ அதாவது மகளிர் ஆணைய அதிகாரியையே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதலமைச்சர் மீது யாராவது மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்தால் வழக்கை உடனடியாக எடுத்துக்கொள்வீர்களா? மணிகண்டன் ஒரு முன்னாள் அமைச்சர். சாந்தினி ஏற்கனவே இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை நீங்கள் மீண்டும் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி பெரும் ரகலை செஞ்சாங்க. நம்பிக்கை துரோகம் மற்றும் மோசடியால் தான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். அதுக்கான மருத்துவ சான்றிதழ்களையும் மகளிர் ஆணையத்தில் சமர்ப்பிச்சிருக்கேன். எனக்கு நீதி வேண்டும்னு சாந்தினி கண்ணீர் மல்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.